அர்ஜுன் அர்ஜுன் சொல்கிறான். அர்ஜுன் இதான் அவன் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறான், அவங்களோட பேத்தி. மகன் விட்டு பிள்ளை தானே பேத்திம்பாங்க, அதனால் நான் பையனாகவே போட்டேன் பேத்தி. என் சகோதரனின், இவரோட சகோதரனுடைய ஒரே மகள். சரியா? அப்போ இவன் தான் இது. அந்த அம்மா இவரோட சகோதரனுடைய ஒரே மகள் அப்படின்னு. அப்போ இதை கட் பண்ணிடலாம். சரி, அர்ஜுனுக்கு அந்த பெண் என்ன உறவு? என்ன உறவு? அம்மா. அவ்வளோதான். ஏ என்பவர் எக்ஸின் தந்தையாவார். ஏ என்பவர் எக்ஸின் தந்தை. ஏ தந்தை ஆண் தான் தெரிஞ்சு போச்சு, எக்ஸ் ஆனா பெண்ணான்னு தெரியாது. ஸோ பிளாங்காக விட்டேன். இப்படியும் போடலாம், அல்லது மேலே ஏறவும் போடுங்க, இப்படி நல்லது. பி என்பவர் ஒய்யின் தாயாவார். பி என்பவர் ஒய்யோட தாய். பெண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் வட்டம் போட்டேன். ஒய் யாருன்னு தெரியாது எனக்கு. எக்ஸ் மற்றும் ஜெட்டின் சகோதரி ஒய். எக்ஸ் மற்றும் ஜெட்டின் சகோதரி ஒய். அப்போ ஒய் பெண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியெனில் பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? புரியுதா? எக்ஸும் ஒய்யும் ஆனா, சாரி எக்ஸும் ஜெட்டும் ஆனா பெண்ணான்னு கிளியராக தெரியாது, அதனால தான் அப்படி இருக்குது. சரி, பி ஏவின் மனைவி. கரெக்டா? மனைவி, அதனால தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் என்னது, கூட பிறந்தவங்க, மனைவி. இது கரெக்டு. அவன் கேட்குறது என்னது, தவறானது கேட்குறான். பிக்கு ஒரு மகள் உள்ளார் இருக்காங்க. ஓகே, ஒரு மகள் உள்ளார், ஒரு மகள் மட்டும்தான் உள்ளார் அப்படின்னா டவுட்டு. இவங்க ரெண்டு பேரும் ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. ஒரு மகள் இருக்காங்கன்னு தெரியும், இருக்கட்டும், இதை டவுட்டில் வைப்போம். ஒய் ஏயின் மகன். மகனாது இல்லை, மகள். ஒய் ஏயோட மகள். அப்போ இதுதான் ஆன்சர். தவறானதானே கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, எக்ஸு ஜெட்டின் சகோதரி இருக்கலாம். எக்ஸு ஜெட்டோட சகோதரியாக இருக்கலாம். இருக்கலாம், டவுட்டு. ஏன்னா ஆனால் பெண்ணா தெரியாது. இதுவும் வாய்ப்பு இருக்குது. இது ஓகே. இது மட்டும் தானே இது எக்ஸாக்டாக வந்து தப்பு. புரியுதா? யாருக்கு புரியல கேளுங்க. ஒரு பெண் ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தி, ஒரு பெண் அவங்க பேசுகிற அம்மா, ஒரு மனிதன் ஆண், அவர் அவள் அம்மாவின், அவர் அவள் அம்மாவின் என்ன அர்த்தம்? அந்த பெண்ணு அவள் அம்மாவின் சகோதரனின் அந்த அம்மாவோட சகோதரனின் மகன் என்றார். எனில் அந்த மனிதன் அப்பெண்ணுக்கு என்ன உறவு? என்ன உறவு? முறை பையன். கரெக்டா? அவங்க மாமா பையன், தாய் மாமா பையன், கல்யாணம் பண்ணிக்கலாம், முறை பையன். அங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனை வச்சு தான் போகணும், நம்மளா ஒரு பதில் தேடக்கூடாது. அடுத்தது, ராமு சொன்னான். ராமு சொல்கிறான், ரவியின் அம்மா, ரவியோட அம்மா என் அம்மாவின் மகள். ரவியோட அம்மா என் அம்மாவின், கரெக்டா? எங்கேருந்து? என் அம்மாவின் மகள். ராமு இது. ராமு சொல்கிறான் ரவியை பார்த்து, ரவியோட அம்மா என் அம்மாவோட மகள். லிங்க் போட தெரியணும், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். மகள் எனில் ராமு ரவிக்கு என்ன உறவு? இதானே ரவி? இது ரவியா ராமுவா? ராமு சொன்னான். ரைட், இவன் தான் ராமு. ராமு
ரவிக்கு என்ன உறவு? என்ன உறவு? மாமா, தாய் மாமா ஏதோ ஒன்று. ஈஸி. சன்னதாக சறுக்கணும்னா அது கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த கேள்வியெல்லாம் விட்டுட்டு போயிடணும், அடுத்த கேள்விக்கு போயிடணும். எக்ஸ் என்பவர் ஒய்யின் மகனின் சகோதரர். ஒய்யின் மகனின் சகோதரர். எக்ஸ் என்பவர் ஒய்யோட மகனின் சகோதரர். ஓகேவா? எனில் ஒய்க்கு எக்ஸ் என்ன உறவு? என்ன உறவு? பேரன். புரியாதவங்க கேளுங்க. ஒரு எண், ஒரு பெண், ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி பின்வருமாறு. ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து சொல்கிறாங்க. ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து சொல்கிறாங்க, அவனுடைய மனைவி எனது தந்தையின் ஒரே மகள். அவரோட மனைவி என்னோட தந்தையினுடைய ஒரே மகள். அப்படின்னா யார்? அந்த பெண்ணு தான். அந்த பெண்ணை தான் குறிக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் யார்? கணவன் மனைவி. எனில் அந்த பெண், அந்த ஆண், அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு என்ன உறவு? கணவன். அருண் என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து, அருண் சொல்கிறான், ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறான், இவள் என் தந்தையின் பேரனின் மனைவி. இவள் எனது தந்தையின் பேரனின் மனைவி. ஓகேவா? இதான் அருண் தான் சொல்கிறான் ஒரு பெண்ணை பார்த்து. அந்த பெண்ணு தான் இது. இவள் என் தந்தையின் பேரன். அப்படின்னா அர்த்தம் அவனோட குழந்தை, அவனோட மனைவி. அந்த பெண் அருணுக்கு என்ன உறவு? மருமகள். சரி, அந்த பெண்ணுக்கு அருண் என்ன உறவு? மாமனார். கேள்வியை புரிஞ்சு போடணும். கேள்வி அங்கே மட்டும் இருங்க, வெளியிலலாம் போய் சுத்தாதீங்க, சரியா? ரைட். ஒரு புகைப்படத்தில் உள்ள ஒருவனை காண்பித்து ஒரு பெண்ணிடம் சொல்கிறார். சும்மா இதெல்லாம் சும்மா கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது. அவன் புகைப்படத்தில் ஒருத்தனை பார்த்து சொல்கிறான், புகைப்படத்தில் உள்ளவனின் தாய், அந்த புகைப்படத்தில் உள்ளவனின் தாய் உனது தந்தையின் ஒரே மகள். உனது தந்தையின், அந்த அம்மா தந்தையின் ஒரே மகள். அப்படின்னா யார்? அதான் இது. புகைப்படத்தில் உள்ளவனுடைய தாய் உன்னோட தந்தையின் ஒரே மகள். அப்போ புகைப்படத்தில் இருக்கிறவன் யார்? அந்த அம்மாவோட பையன். எனில் அப்பெண் புகைப்படத்தில் உள்ளவனுக்கு என்ன வரும்? அந்த அம்மாவோட பையன். அப்போ அந்த பெண் அவனுக்கு புகைப்படத்தில் உள்ளவனுக்கு என்னது? தாய். இல்லையரா? சும்மா வேணுனே குழப்பி விடுறது இதெல்லாம். பிரபு என்பவர் மைதானத்தில் இருந்த ஒரு பெண்ணை பார்த்து, இவள், அந்த பெண்ணு என் சகோதரி. இவள் என் சகோதரியின், இந்த பெண்ணு பிரபு தானே? பிரபு ஆணு. என் சகோதரியின், என் சகோதரனா? என் சகோதரியின் சகோதரனின். அப்படின்னா அந்தாலே தான். என் சகோதரனின் தந்தையின் ஒரே மகள். யார்? அவதான். அந்த பெண்ணை தான் சொல்கிறாங்க. அப்போ யார்? பிறவுக்கு அந்த பெண் என்ன உறவு? சகோதரி. நேற்று வரல தானே நீங்கள் வந்தீங்களா? வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணீங்களா? இல்லை தானே? ஆன்லைன்லேயாவது அட்டன் பண்ணீங்களா? அருண் என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து, இவளின் அம்மா. அருண்
ஒரு பெண்ணை பார்த்து அவளோட அம்மா என் அம்மாவின் ஒரே மகள். அதான் யார்? இந்த அம்மா என் அம்மாவின் ஒரே மகள் எனில் அருண் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? சகோதரன். அண்ணன் தம்பி யார் வேணாலும் வரலாம். வரணும், புரிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும், வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும், புரிஞ்சு அடுத்த நாள் வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், கற்றுக்கலாம். அப்புறம் இது ரிலேட்டடாக நெட்டில் என்ன பண்ணு, போட்டு சால்வ் பண்ணு, டவுட் இருக்கிறத வந்து கேளு. அப்படி தான் அப்டேட் ஆகணும். ஒருவர் ஒரு புகைப்படத்தை பார்த்து சொன்னார், எனக்கு சகோதரரோ சகோதரியோ இல்லை, அவங்க கூட யாருமே பிறக்கலை, ஆனால் அவரின் தந்தை, அவரோட தந்தை என் தந்தையின் மகன். யார்? அவனே தான். எனில் புகைப்படத்தில் இருப்பவர் அவருக்கு என்ன வரும்? என்னது? அவரின் தந்தை மகன், அவரின் தந்தை என் தந்தையின் மகன், அவரோட தந்தை தந்தை என்னோட தந்தையின் மகன், அவரோட தந்தை. ஓ, அப்போ என்ன வரும்? பேரனா? ஒரே நிமிஷம். எனக்கு சகோதரரோ சகோதரியோ இல்லை, ஆனால் அவரோட தந்தை என்னோட தந்தையின் மகன். ரைட். ஒருத்தன் தானே, கூட யாரும் பிறக்கலை, முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ நான் எனில் என்னது? அருண் என்பவர் ஒரு பெண்ணை பார்த்தோம், இவளின் அம்மா அவளோட அம்மா. ஓ, அருண் அந்த பெண்ணுக்கா? ஒரே நிமிஷம் இருங்க, சொல்லிடலாம். இவளின் அம்மா, ஓ அம்மா, என் அம்மாவின் ஒரே மகள் அருண். ரைட். அருண் அந்த பெண்ணுக்கு மாமா. கரெக்ட். மாற்றிக்கங்க அதை, அதையும் அப்பயே சொல்லலை. அடுத்தது, ஒரு புகைப்படத்தை சொன்னார், எனக்கு சகோதரரோ சகோதரியோ இல்லை, ஆனால் அவரோட தந்தை என் தந்தையின் மகன். அதான், கூட யாரும் பிறக்கலல்ல. ரைட். அப்போது அந்த புகைப்படத்தில் இருப்ப அவருக்கு என்ன உறவு? என்ன உறவு? மகன். ரைட், குட். ரவியோட அம்மா என் அம்மாவின் மகள். ராஜா சொல்கிறான், ரவியோட அம்மா ரவி, அவனோட அம்மா என் அம்மாவின் மகளா? ராஜாவோட அம்மாவோட மகள். அப்போ ரெண்டு பேர் கூட பிறந்தவங்க. எனில் ராஜா ரவிக்கு என்ன உறவு? இவன் தானே ராஜா. அப்போ என்னது? மாமா. ஏபி இன் சகோதரர். ஏ பியின் சகோதரர். பி என்னன்னு தெரியாது, ஆனா பெண்ணானு. பி என்பவர் சியின் சகோதரி. சி ஆனா பெண்ணான்னு தெரியாது, இப்போ பி பெண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு, சகோதரி. சி என்பவர் டியின் தந்தை. சி என்பவர் டியோட தந்தை. இவங்க 3 பேர் கூட பிறந்தவங்க. கரெக்டா? ரைட். டிக்கு ஏ என்ன உறவு? டிக்கு ஏ என்ன உறவு? டிக்கு ஏ சித்தப்பா பெரியப்பா எப்படி வேணாலும் இருக்கலாம். என்ன இல்லை? எதுவும் இல்லை. மேற்கண்டனா இந்த மேற்கண்டை
இந்த ஆப்ஷன் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். சித்தப்பாவோ பெரியப்பாவோ இருக்கணும். அடுத்து போகலாமா? இங்கிலீஷ்னா என்னன்னு இருக்கும்? இங்கிலீஷில் என்ன வரும்? அங்கிள். சித்தப்பா பெரியப்பா, அப்பா கூட பிறந்தவங்களும் சரி, அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே அங்கிள் தான். அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் பெண்ணாக இருந்தால் ஆன்ட்டி தான். ரைட். அதனால் அபிஜித் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறார், அவளுடைய பேத்தி. அபிஜித் இங்கே இருக்கலாம். என்னுடைய சகோதரனின் ஒரே மகள். என்னுடைய சகோதரனின் ஒரே மகள். அந்த பெண். அபிஜித்துக்கு என்ன உறவு? அபிஜித் சொல்கிறான், ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறான், அவளுடைய பேத்தி. ரைட். அம்மா உறவு. அம்மா உறவு. அம்மா உறவு தானே? பி என்பவர் கேயின் தாய். கே ஆனா பெண்ணா தெரியாது, ஆனால் வட்டம் போக கட்டமோ போடல. கே என்பவர் டியின் சகோதரி. தெரிஞ்சிருச்சு. டி ஆனா பெண்ணான்னு தெரில, அதனால் நான் எதுவுமே பண்ணல. டி என்பவர் ஜேயின் தந்தை. இப்போ தெரிஞ்சிருச்சு. ஜே. பி டிக்கு என்ன வரு? பி டிக்கு என்ன வரு? என்ன உறவு? அம்மா. சகோதரர் தானே? பி டிக்கு என்ன வரும்? ரைட், சரியா போச்சு. அடுத்து என்ன பார்த்தோம்?